அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்போ நம்ம தொடர்ந்து சனி பயிற்சி பலன் லக்கணத்திற்காக சனி பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சி மிதுன லக்கணத்திற்கு லக்கண ரீதியாக நம்ம தெளிவாக பார்ப்போம். பொதுவாக மிதுன லக்கணம் அப்படின்னாவே இரட்டைத்தன்மை உடைய ஒரு லக்கணம். அந்த நபர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்த நபர்கள் இரட்டைத்தன்மையோட இருப்பாங்க. 2 எண்ணங்கள் இருக்கும், 2 செயல்பாடுகள் இருக்கும் எப்பயுமே. அதேமாரி தொழில் ரீதியாக பார்த்தோம்னாலே 2 தொழிலை ஒரே நேரத்தில் 2 தொழிலை கவனிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவங்களுக்கு இருக்கும். இதில் பேர் முதல் கொண்டு எல்லாமே இந்த 2 எழுத்து பேர்கள், 3 எழுத்து பேர்கள், இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாமே மிதுன லக்கணத்தில் இருக்கும். ரொம்ப நீளமான பெயர் வச்சாங்க அப்படின்னா குறுக்கி சின்ன பேராக ஒன்று கூப்பிடுவாங்க. அது பெட் நேம் வச்சு கூப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு கூப்பிட்றாங்க. அதில் உதாரணத்துக்கு இப்போ ராஜா, ராணி, கலா, தேவி, இந்த மாதிரி சின்ன சின்ன பேர்களுடைய 2 எழுத்து பேர்கள் அதிகமாக அவங்க இந்த மிதனலக்கணத்தில் இருப்பாங்க. நீங்கள் நார்மலாக அந்த பேர் வச்சு பலன் சொல்லணும் அப்படின்னா 2 எழுத்து பேர் வச்சோம்னா அவங்க மிதனலக்கணமாக வச்சு பலன் சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும். அன்னைக்கு கோச்சார பலன்கள் எடுத்து மிதனலக்கணத்துக்கு சொன்னோம்னாவே நம்மளுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறோம்னா கட்டாயம் ஒரு 7 பாயிண்ட் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதனுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். அதேமாரி அவங்களுக்கு 2 வீடு இருக்கும், 2 வண்டி இருக்கும், சிலருக்கு 2 திருமணம் இருக்கும். இல்லை மிதுன லக்கணத்தில் பிறந்த குடும்பத்தில் கட்டாயம் 2 திருமணங்கள் அங்கே இருக்கும். அதேமாதிரி 2 குழந்தைகள் இல்லைன்னா இரட்டை குழந்தைகள் இந்த லக்கணத்துக்கு அதிகமாக இருப்பணும். அப்படிப்பட்ட மிதுன லக்கணத்திற்கான சனி பயிற்சி கஷ்டம், துன்பம், துயரம், ஏன்னா அப்படி இந்த இதில் ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான பலனை தரக்கூடிய 8, 9 கூடிய சனி பகவான் இப்பொழுது 10ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். உள்ளார என்ட்ரி ஆகிறப்பயே தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு என்ட்ரி ஆகிறாருங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ளார நுழைகிறாரு. அது புரட்டாதி நட்சத்திரம் மிதன லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சாரத்தில் நின்று பயணம் செய்வார். ஸோ அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது அவர் பார்க்குற பார்வைகள், அதாவது சனி பகவானுடைய பார்வைக்குத்தான் கஷ்டமான பலன்கள். அவர் நின்ற இடத்த கட்டாயம் காப்பாற்றி தருவார். இப்போ நின்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானத்தை கட்டாயம் காப்பாற்றுவார். புதிய தொழில் முயற்சிகள் அவங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இப்போ சரியான காலகட்டமாக இருக்கும். வெளியூர் தொழில் பண்ணணும், இல்லை வெளியில் போய் தொழில் பண்ணணும், அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி பயிற்சியானது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். வெளிநாட்டில் இருக்கிற மிதுன லக்கண நண்பர்கள் உள்நாட்டில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். அப்போ ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழிலில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சனி பயிற்சியாக அவங்களுக்கு இருக்கும். அதே போல் 12ஆம் பார்வையாக பார்க்கறதால சில பேருக்கு 2வது தொழில் அமைக்கக்கூடிய யோகம். ஒரு சிலருக்கு 2வது தொழில் அல்லது கிளை நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வரும். ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிளை நிறுவனங்கள் வேற ஒரு ஊரில் கிளை நிறுவனங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை தரும். 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வெளியூர் உள்ள நபர்கள் உள்ளூரில் உள்ள நபர்கள் வெளியூரிலும் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். உள்ளூரில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, வெளியில் போனால் பரவாயில்ல, திறமை இருக்குது, திறமையை வச்சுட்டு உள்ளூர்லேயே உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம வெளியில் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வெளியில் இருக்கிறோம், ரொம்ப சிரமமாக இருக்குது, குடும்பத்தொட்டு பிரிஞ்சிருக்கிறோம், இப்போ நம்ம குடும்பத்தோட ஒன்றா இருப்போம், உள்ளூரில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அவங்களுக்கு தரும். சனியினுடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கூட்டு தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டு. கூட்டாளியோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டு. சிலர் மனைவியோடு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய யோகம் உண்டு. மனைவி பெயரில் தொழில் பண்ணக்கூடிய யோகமும் இது தரும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த கூட்டு தொழில் பண்றப்ப ஒரு கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கு. ஒரு கேந்திர ஸ்தானமான 4ஆம் பாவகத்தையும் மற்றொரு கேந்திர வீடான 7ஆம் பாவகத்தையும் பார்ப்பதால் 4, 7, 10 கேந்திர வீடுகளில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கூட்டு சேர்ந்து தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா கூட்டாளியினுடைய சூழ்நிலைகள், அவருடைய லக்கணம்,
அவருடைய தன்மைகள் பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும். அப்படி இல்லைங்கிறப்ப கட்டாயம் அந்த சிக்கல் வரும். ஏன்னா அவன் அஷ்டமாதிபதியாகவும் அப்பப்போ வேலை செய்வாங்க. இந்த லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சில கஷ்டங்களை தருவார். அதாவது பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா பார்ட்னர் உங்களை ஏமாத்திடுவார். பார்ட்னர் உங்களை ஏமாத்தினாருன்னா நீங்கள் அவங்கள ஏமாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயம் தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அங்கே அந்த மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனைவி பேரில் தொழில் தொடங்குறவங்க ஒன்று பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் தொடங்கலாம். இல்லை அப்படின்னா மனைவி பேரில் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. இயற்கையாகவே வந்து மிதுன லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ரெண்டும் ஒரே கிரகமாக இருப்பதா மனைவி பேரில் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. சில பேர் வந்து குழந்தைங்க பேரில் தொழில் தொடங்குவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குரு 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனாலையும் குரு வந்து குழந்தைக்கு காரக கிரகங்கிறதுனால வந்து குழந்தைங்க பேரில் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஸோ இப்போ இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சொத்து விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள், தாயார் பேரில் இருக்கிற சொத்தை தன் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய சூழ்நிலைகள், இல்லை தாயார் பேரில் இருக்கிற சொத்தை விற்று வேற தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி தாய் வழி சொத்து மூலியமா ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே போல் இப்போ தாய் இல்லாதவர்களுக்கு அவர்கள் பேரில் இருக்கிற சொத்தை, அதாவது இறந்தவர்கள் பேரில் உள்ள சொத்தை மாற்றி எழுதக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சியானது இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியினுடைய பார்வை வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அது வெளியூரில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண வைக்கும். இல்லை அங்கே ஏதாவது அது உள்ளூரில் அங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இவங்களும் சேர்த்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்கும். அதே போல் கடல் சார்ந்த பகுதியில் ஆபத்தான வேலைகள் செய்கிறவங்க, கடலோர காவல்படை, எல்லை பாதுகாப்படையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அந்த கூடுதல் கவனம் அப்படின்னாவே ஒன்று 12ஆம் பாவகமான ரிஷபத்தில் வந்து ஏதாவது சனிக்கேதனுடைய தொடர்பு, அதாவது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் சனிக்கேதனுடைய தொடர்போ அல்லது செவ்வாய் சனி தொடர்போ அங்கே இருக்குது அப்படின்னா அவங்களும், அல்லது கன்னி வீட்டில் அந்த மாதிரி கிரக சேர்க்கை கன்னி வீட்டிலேயாவது இல்லை துலாம் வீட்டிலேயாவது அந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தில் ரிஷபத்திலையும் கன்னிலையும் தனுசுலையும் இந்த 3 வீடுகளில் செவ்வாய் கேது அல்லது சனி இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் அது கூடுதல் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையாக உண்டாகும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தருக்கு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ சனி உள்ளார என்ட்ரி ஆகிறாரு. இங்கே இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா சனி உள்ளார என்ட்ரி ஆகிறப்ப அந்த கிரக சேர்க்கை வந்து செவ்வாய் சனியினுடைய கிரக சேர்க்கையே இருக்கும். இப்போ அந்த செவ்வாய் சனியினுடைய கிரக சேர்க்கை எப்படி வேலை செய்யும்னா, இங்கே செவ்வாய் வந்து 6ஆம் பாவாதிபதியாகவும் சனி வந்து 8ஆம் பாதிபதியாகும். அப்போ அந்த 6-8 காம்பினேஷன் அங்கே வந்து லிங்க் ஆகும். அந்த காலகட்டம் நம்மளுக்கு கூட்டாளியிலிருந்து சில பேர் வந்து கூட்டு தொழிலிருந்து பிரியக்கூடிய சந்தர்ப்பங்கள். இது வரைக்கும் நான் கூட்டு தொழில் தான் பண்ணேன், இப்போ நான் வந்து 2 பேரும் பிரித்து நாங்கள் தனியாக இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும். சில நபர்களுக்கு பார்ட்னர் இறந்துருவாங்க, அதுக்காக நம்ம தொழிலை பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஏன்னா இது 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால பார்ட்னர் இல்லை, தவறிட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து தொழிலை பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் அங்கே ஏற்படும். ஏன்னா இந்த 6, 8, 10 இது எல்லாமே 10, 12 காம்பினேஷன் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கை, இந்த மாதிரி கிரக பார்வை தொடர்புகள் வரப்போது நம்ம கூட்டு தொழில் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். இதில் குறிப்பாக மேன் பவர் வச்சு வேலை செய்கிறவங்க, அதிக வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிற கம்பெனி ஓரியன்டாக இருக்கிற நபர்கள் வந்து கொஞ்சம் வேலையாட்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்திக்கணும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை அந்த பாலிசி மெடிக்கல் பாலிசி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை அவங்க மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி அந்த 8ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து இருந்தாவே 8-10 சம்பந்தம் இருந்தால் வேலை செய்கிற நேரத்தில் உயிரிழப்பு ஏற்படுறது, இல்லை வேலை செய்யும் பொழுதே உயிரை விட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படும். அது ஜனநகன ஜாதகத்துக்கு. இப்போ இந்த காம்பினேஷன் வந்து சேர்றதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட வைக்கும். அப்போ நம்ம வந்து மேன் பவர் வச்சு வேலை செய்கிற கம்பெனி அல்லது இந்த சினி ஃபீல்ட் ஆகட்டும்,
இல்லை பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை மில்லு இந்த மாதிரி வந்து நிறைய ஆட்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகள் ஆகட்டும், இவங்க வந்து வேலை ஆட்களுக்கு மெடிக்கல் பாலிசி, இன்சூரன்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதாவது வந்து 10ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. இதில் 10ல் சனி வந்தால் நம்மளுக்கு தொழிலில் விருத்தியாகும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி சம்பவங்களை உண்டு பண்ண வச்சிரும். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும். நாம் அதில் கவனமாக இல்லை அப்படின்னா இந்த 6, 8 கூடிய வேலையை அங்கே பண்ணோம். கவனமாக இருந்தால் 9 கூடிய வேலையை அங்கே பண்ணோம். அவ்வளோதான் வித்தியாசம். 9 கூட வேலைன்னா பாக்கியம். நாம் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டோம். அந்த மாதிரி ஒருத்தர் தவறிட்டாரு. அதனால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு. எனக்கு இழப்பீடு இல்லாமல் தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அது உண்டு பண்ணி தரும். அதனால தான் நம்ம அதை உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இது யாரெல்லாம் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருப்பார். இந்த 2.5 ஆண்டு காலமாவது தொழிலில் கொஞ்சம் நீதி நேர்மையை கடைபிடிங்க. அரசு துறையில் இருக்கிறவங்களாகட்டும் சரி, இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டமான துறையில் இருக்கிறவங்களாலும் சரி, நார்மலாக இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுவோம். அந்த தொழிலில் கொஞ்சம் நேர்மையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. எனது சனி வந்து நீதியை கொடுக்கக்கூடிய கிரகம். நேர்மை தவறுனா கட்டாயம் அதற்கான தண்டனையை அனுபவிச்சு தீர்க்க வைக்கும். ஸோ அதனால் இந்த 2.5 வருஷ காலகட்டமாவது கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் நேர்மையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது அந்த நேரத்தில் தவறு செய்தே தான் தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தால் கூட அதற்கான பிராய்ச்சித்தம் ஒன்று பண்ணுங்க. அதுக்காக இல்லாதவங்களுக்கு, அதாவது கடமையை மீறத்துக்கு தான் அந்த கால சூழ்நிலைகள், எல்லாருமே அந்த கால சூழ்நிலைகளை தள்ளப்பட்டிருக்கோம். வெளிவட்டத்தில் நம்ம வந்து பேசிக்கலாம் ஒழிய, ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை. ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு தொழிலையும் சரி. ஸோ அதனால் இந்த காலகட்டம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கடமையை நேர்மையாக செய்கிறவங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. சரி, இப்போ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கஷ்டத்திலையும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, அதாவது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வைப்பு தொகையை வந்து முழுமையாக கொடுத்து அவங்களுக்கு ஊக்கப்படுத்துங்க. 2வது வந்து புதுசாக ஏதாவது தொழில் உங்ககிட்ட வேலை செஞ்சு புதுசாக ஏதாவது தொழில் துவங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அதாவது தொழில் துவங்க வசதி வாய்ப்புகள் இல்லாத திறமையான நபர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம். இதெல்லாம் வந்து நம்ம இதில் பரிகாரம்னா கோவில் போனால் பரிகாரம், இல்லை இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செஞ்சால் பரிகாரம், ஒரு யாகம் நடத்தின பரிகாரம், அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மிதுன 10ல் இருக்கிற சனி பகவான் வேலை செய்யாது. ஏன்னா இதில் 10ஆம் இடங்கிறது வந்து கேந்திரஸ்தானங்கிறதுனால 100% வந்து பரிகாரம், நீங்கள் கோயில் பரிகாரம் 1000 கோயில் ஏறி இறங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதிலாக இதற்கான வேலைகளை செய்யுங்க. அதுக்கான வேலைகளை செய்யுங்க. உங்ககிட்ட திறமையான நபர்கள் இருந்து அவங்க தனியாக வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு தொழில் வாய்ப்பு உண்டு பண்ணி தருங்க. நல்ல திறமையான பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால உண்மையாலுமே பணம் கட்டி படிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த பெரிய லெவலில் இருக்கிற நபர்கள், அதாவது வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நபர்கள், மிதுன லக்னத்தில் இருந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நபர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். புண்ணிய நதிநீர்கள் குளிப்பது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா அது நதி நீரில் இருக்கிறதுனால கடல் சார்ந்த பகுதியில் இருக்கிற நதிநீர்களில் குளிக்கிறது, மலை முகடுகளில் இருக்கிற சுனை நீர் குளிப்பாங்க, அதில் குளிக்கிறதும், புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறதும், கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் இவர்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரும். எப்படி இருந்தாலும் நேர்மையாக இருந்தால் சனியினுடைய பாதிப்பு மிக மிக குறைவு. செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு 100% சனி பாதிப்பு தராது. மிக்க நன்றி. இதுவரை முழுமையாக வீடியோவை பார்த்த மிதுன லக்ன நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். சனி பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்க உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.